மனிதர்கள் உன்னை உதாசீனப்படுத்தினால் கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்வார். God selects you when people reject you. நீங்க unworthy, undeserved ன்னு சொல்லி நம்மள டிமெரிட் பண்ணி நம்மள டிஸ்போஸ் பண்ணி நம்ம மேல ஒரு முத்திரை கொதித்து, முக்கியமா நம்ம கூட இருக்கிறாங்களே ரிலேட்டிவ்ஸ், சிலர்லாம் நம்ம கூட இருக்கிற மக்களே நம்மள குப்பையா எண்ணுவாங்க தெரியுமா? சில நேரத்துல நம்மள கேவலமா பார்ப்பாங்க தெரியுமா? ஐயா, அப்படி பார்க்கிற நேரத்துல நீ கர்த்தரை பார்த்து சொல்றாரு, மனுஷரால் நீ உதாசீனப்படுத்தப்பட்டால் கர்த்தர் உன்னை கனப்படுத்த போகிறார். Hallelujah. When man rejects you, that's not the end of your story. மனுஷன் உன்னை உதாசீனப்படுத்தா உன் கதை முடிஞ்சு போல. ஐயா, that is the beginning of a beautiful story of your life's transformation. Hallelujah. நீங்க முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்க, கர்த்தர் அப்பதான் ஆரம்பிக்கிறாரு. ஐயா, இன்னைக்கு கர்த்தர் மனுஷங்க எல்லாம் உன் வீக்னஸ் பார்க்கும்போது, ஒரு லிமிட்டேஷனை பார்க்கும்போது God looks at your potential. மனுஷங்க நம்மள ஃபெயிலியர்னு பார்க்கும்போது God looks at you as a future hero of faith. விசுவாசத்தின் ஒரு ஹீரோவாக கர்த்தர் உன்னை பார்க்கறாரு. ஐயா, இன்னைக்கு மனுஷன் எல்லாம் உன்னை ரிஜெக்ட் பண்ணி ஓரமா ஒதுக்கி நம்ம மேல ஒரு பிராண்ட குத்தி நீ unworthy, உன் பாஸ்ட் இப்படி, உன் பேக்ரவுண்ட் இப்படி அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் சொல்றாரு, முடிவு பண்றாரு, என் பிள்ளைய நான் செலக்ட் பண்றேன், நீ யார் ரிஜெக்ட் பண்றதுக்கு? Hallelujah. I want to tell you, don't decide your worth based on human standards. மனுஷன் உன்னை எப்படி வேல்யூ பண்றான்னு நினைக்காத. ஏன்னா மனுஷன் உன்னை இப்படி வேல்யூ பண்ணலாம், கர்த்தர் உன்னை இப்படி வேல்யூ பண்றாரு. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், மனுஷன் உன்னை உதாசீனப்படுத்தினால் அந்த நாள் நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன்.